சரி, இப்ப ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. யார் பேசுறாங்க? சரியா? அங்க எழுதல, அங்க எழுதுங்க. Okay. First, let us go with 6th unit. 6th unit है. Rose unit rose on the good of the road. Author A.J. Gardiner. இது முக்கியமா இல்லையோ ஆத்தரோட பேர் ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஒரு 5 மார்க் क्वेश्चन தான் எழுதும் போது எனக்கு ஆத்தர் நேம் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டேபிள் டாக்குமெண்ட் போட்டுட்டு சரியா, ரோஸ் ஆத்தர் மாடல் எழுதல அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் எழுதுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணாங்க. ரோஸ் எழுதி அது மேல ரோஸ் பேர் எழுதி ஆத்தர் தெரிஞ்சா ஆத்தர் எழுதி பேர் எழுதுன்னு ஆத்தர் எழுதாது. வெறுமே மாடல் எதுவும் எழுதி பாக்ஸ் வச்சு ஆத்தர் பேர் தப்பா எழுதினீங்கன்னா ஆன்சர் வேல்யூ பண்ணும்போது தப்பா தான் வரும். அதனால அதை பண்ணாத. சரியா? The Rule of the Road by A.J. Gardiner. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பார்க்கலாமா? 1 மார்க் சாரி சின்ன பாத்துக்கோ. இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோ. அதெல்லாம் accommodate or accommodation. கவனிமா, accommodate or accommodation ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் words. If you have guide, you just take that and mark. Next, anarchy. Choice, confusion, consideration. Contract, curtailed, conventional, entitled, forbid, insolence, interfere, forbid, insolence, interfere, observance, outright, payment. Sorry, payment வேணாடா. payment எதுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வைக்கிறேன்னா அமெரிக்கன் பிரிட்டிஷ்ல வரும் பேமெண்ட். அதுல இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சோ. ஆனா அது சினோனிம்ல வராது. ஏன்னா ஆன்டோனிம் வந்து கிடையாது. சினோனிம் கண்டிப்பா கேட்கலாம், பட் அது அவ்வளவா கேட்க மாட்டாங்க. அது அமெரிக்கன் பிரிட்டிஷ்ல வரும். சரியா? நெக்ஸ்ட் பெரில். பெரில் கொஞ்சம் ரைட் rare, R-A-R-E, rare, ridiculous, self-tiring. Next, 3 mark question பாத்தீங்கன்னா, see you have chance of getting 2 mark question as 1 3 mark. இத நான் சொன்னது ரெண்டு ஒரு 3 மார்க்கு 2 மார்க் கூட கொடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி 1 வேர்ட் ஆன்சரும் இருக்கும். அந்த 1 வேர்ட் ஆன்சரும் 2 மார்க்கும் சேர்த்தா ஒரு 3 மார்க் வரும். நான் வந்து வெறும் 3 மார்க் क्वेश्चन தான் படிப்பேன்னு யோசிக்காத. 1 வேர்ட் ஆன்சர் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா நிறைய கீ பாயிண்டோட क्वेश्चन தான் கேட்பாங்க. சரியா? சோ அந்த லெசன்ல இருக்கிற வெரி ஷார்ட் ஆன்சர்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Why did the lady think she was entitled to walk down the middle of the road? What would be the consequence of the old lady's action? How would a reasonable person react when this action affects other person's liberty? Next, short question answer இருக்கா? அதுல what is liberty according to the old lady? அது ரொம்ப important போட்டு வச்சுக்கோ. சிம்பிள் வந்து important symbol போட்டு. And how would liberty cause universal fires? Next, liberty drunk. Why is there a danger of the world getting liberty drunk? So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டிய 3 மார்க். So மேடம் சொல்லிட்டாங்க இது மட்டும் தான் வரும்னு கிடையாது. அப்படி இல்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் நான் சொல்லிருக்கேன். அதுக்கு எல்லாத்தையும் படிக்காம இல்ல. இதெல்லாம் நீ என்ன பண்ற? அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 படிச்சு பாக்க. படிச்சு வர. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எழுதுது. Next, 5 mark question there. Any general answer can be given for the question. What do you refer in your Gardiner's essay on the rule of the road? After explain in your own words what freedom is. இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலைஸா ஒரே மாதிரி தான் ஆன்சர் இருக்கும்.
So you can write ஒரே ஒரு criteria you should maintain while you write 5 marks. There should not be any points. No point should be added. Point போட்டு அந்த point ஓட bulletin போட்டு எழுதக்கூடாது. Only one paragraph should be written and that should have a starting point and an ending point. புரியுதா? இதுல நீ சப் டாபிக் போட்டு எழுதுறது தப்பு, எழுதாத. எப்படி இருந்தாலுமே ஒரு பேராகிராஃபா எழுது. அதே மாதிரி ரொம்ப நல்ல பாயிண்டா வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி எழுதணும். நான் ஏதோ ஒன்று எழுதுறேன்னு கலோக்கியல் இங்கிலீஷ் பேசி வச்சா கண்டிப்பா 3 மார்க் 3.5 மார்க் தான் வரும். அது மேல வராது. கலோக்கியல் இங்கிலீஷ் நம்ம பேசுற மாதிரி. சரியா? I take the stone, I put in the water come up, I drink it. அப்படின்னு ஒரு காக்கா சொல்லி எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுதக்கூடாது. சரியா? ப்ரொஃபஷனல்ல என்ன அந்த லைன் இருக்கோ அந்த லைன் யூஸ் பண்ணி எழுது. அண்ட் இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா நீ என்ன ஒரு கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா சோஷியல் லிபர்ட்டி அண்ட் சோஷியல் கான்ட்ராக்ட் அண்ட் சோஷியல் அனார்கி இதை பத்தின டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். சரியா? லெசன்ல இருக்கிற கொஸ்டினை படிக்கும்போது அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வாட் இஸ் சோஷியல் லிபர்ட்டி, வாட் இஸ் சோஷியல் அனார்கி அண்ட் வாட் இஸ் சோஷியல் கான்ட்ராக்ட். சரியா? இதுதான் இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வெக்காபுலரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நவுன் வெர்ப், அதெல்லாம் நவுன் ஃபார்ம் வெர்ப் ஃபார்ம், அது ஸ்ட்ரெஸ் ஷிஃப்ட் வருது. அது வெறும் லிசனிங்க்கு நல்லா இருக்கும். அந்த கொஸ்டின் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் தென் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் ஆன்சர் பார்க்கலாமா? தி பேமெண்ட் sidewalk, pullover, sweater, waistcoat. எல்லாருமே புக்ல ஆன்சர் மார்க் பண்ணிக்கணும். புக்ல ஆன்சர் இருக்கணும். ஏன்னா எந்த நாளும் கைட் இல்லைனாலும் பரவாயில்ல, புக்கு கொண்டு வரீங்க புக்ல எல்லாமே இருக்கணும். சரியாமா? Pavement, sidewalk already given. Pullover, sweater, waistcoat, vest. இப்பயே நீங்க இதெல்லாம் கவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது தனியா டைம் தேவையில்ல படிக்கிறது. கரெக்டா? காதுல கேட்டா கூட போதும். இதெல்லாம் பாருங்க. சிப்ஸோ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இது ரெண்டுமே அண்டர்லைன் பண்ணி இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்குது. சிப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் அண்ட் கேண்டீஸ் இது இருக்கு இல்லையா? இதுவும் அதே மாதிரி பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துச்சுன்னா அதுவும் கரெக்டா இருக்கும். சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். சரி. The next waistcoat, vest, VEST. Chips, French fries. Crisps எழுதலாம். போடு. அதான் சொன்னேன். ஸ்லாஷ் போடு. ரெண்டுமே இருக்கு. சிப்ஸுக்கு French fries and crisps. CRIPS. சப்போஸ் உங்களுக்கு ஒன் வேர்ட்ல எல்லாமே நம்மளுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சூஸ் பெஸ்ட் ஆன்சர்ல இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நீங்க எழுதிக்கலாம். French fries இல்லையேன்னு கேட்க கூடாது. Crisps இருக்குல்ல அதை எழுதிக்கலாம். Next, flat apartment. Ground floor, first floor. Underground, subway. Queue, line. Windscreen, windshield. Indicator, turn signal. எழுதி வந்தீங்களா? இது மட்டும் சொல்றேன், எழுதிக்கோ. Flat apartment. நான் புக்கை செக் பண்ணி சைன் பண்ணுவேன். புக் எல்லாமே நீங்க நான் என்னென்ன சொல்றேன் எல்லா புக்ல மார்க் பண்ணிருக்கணும். Flat apartment, ground floor, first floor எழுதுங்க. Pullover, sweater எழுதுமாமா? இங்க பென் இருக்கு பாரு. பாயிண்ட் கம்மி பண்ண முடியுமாடா? waistcoat, vest, chips, French fries or crisps. Flat apartment பேசக்கூடாது. Ground floor, first floor. Then underground, subway. See, we used to say line. ஆனா அமெரிக்கன்ல தான் லைன், நமக்கு என்னது? Queue. So இங்க என்னது? Line. Windscreen, windshield. Indicator,
Turn signal. Blinker எழுதாத, turn signal. Timetable, schedule. Post, mail. Holiday, vacation. Autumn, fall. Lift, elevator. Nappy, diaper. Full stop, period. இது important போட்டு வை. Full stop, important போட்டு வை. சோ இதெல்லாம் வந்து அப்படியே மாறுறது. அதாவது அமெரிக்கன்ல இதுக்கு வேர்டே வேற. நானே இருக்கா? லூ. Bathroom or restroom. Bathroom or restroom. Sweets, candies. Bin, trash can or garbage can. இது அப்படியே வேற ஒரு இது. இதுல வந்து இன்னொன்னு இங்க இருக்கு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் போனட், ஃபுட், இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோ. இதுவும் கேட்டா கேட்பான். ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கான். அதனால உங்களுக்கு இது புக் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்ஸ். சரியா? நெக்ஸ்ட், சிமிலர் there is a difference in spelling of certain words. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறதா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல vowel sound ரெண்டு ரெண்டா சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி unwanted consonant அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ இத அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதி பார்க்கலாம். ஆர்டர், ஆர்டர். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் இஸ் அமெரிக்கன், செகண்ட் காலம் இஸ் பிரிட்டிஷ். ஏங்கிறது அமெரிக்கன், பிங்கிறது பிரிட்டிஷ். இதை இங்க எழுதி வை. ஏன்னா இது அப்படி இல்ல, இது பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன். சோ நீ இங்க என்ன பண்ணுவ, இங்க அமெரிக்கன் இருக்கு, ஏபின்னு இருக்கிறதுனால நீ என்ன பண்ணிடுவ, இந்த பக்கம் இருக்குது பிரிட்டிஷ் தான், அந்த பக்கம் நம்ம அமெரிக்கன் எழுதுன்னு நினைச்சுப்பேன். பட் இது அமெரிக்கன், அது பிரிட்டிஷ். அமெரிக்கன்ல தான் உனக்கு எல்லாமே டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங்கா இருக்கும் நம்மளத விட. சரியா? நம்மளுக்கு ஆர்னா அவங்களுக்கு இஆர், நம்மளுக்கு டபுள் ஓ, அதாவது ஓயூனா அவங்களுக்கு வெறும் ஓ. புரியுதா? அப்படி எழுதுவாங்க. சோ ப்ரோக்ராம், இந்த பார், இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ப்ரோக்ராம், இது ப்ரோக்ராம். இங்க நம்மளுக்கு எம்எம்இன்னு வரும், அவங்க அப்படி எழுத மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்லர், இங்க எல்ஓஆர் பதிலா எல்ஓயூஆர் வரும் இங்க. சரியா? apologize, see we people use yes, they use w, sorry w, z use பண்ணுவாங்க. so what is the word that we can alternate for apologize? yes, e. இந்த z எடுத்துட்டு se. color, color. check, CHEQUE. Then theater, THEATRE, theater. And gray, GREY, gray. Then behavior, BIOUR, behavior. Humor, MOUR, humor. Labor, LABOUR. So இப்போ British and American இதுல இல்லாதது ஒரு கைட்ல இருக்கிறத ஒரு வாட்டி கிளான்ஸ் பாக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குற, புக் பேக் எக்சர்சைஸ்க்கு கொடுக்குற. தென் லிசனிங் ஸ்கில் வாஸ் நாட் எசென்ஷியல். இது ஆரல் ஓரல் டெஸ்ட்க்கு. சரியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிப்பா. நெக்ஸ்ட் பேஜ் போடா. லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் விட்டுருந்தானா? ஆரல் டெஸ்ட், ஆரல் ஓரல் டெஸ்ட். இன்டர்னல் அசஸ்மெண்ட் எழுதுவீங்க இல்லையா, அது நெக்ஸ்ட் கிராமர் பார்க்கலாம். see here in this lesson we have verb agreement. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன டாபிக். இதுல இருந்து டென்ஸ்ல ஒரு டென்ஸ் டேஷஸ் வரும்ல, 5 dash 1 வருமே 5 மார்க்ல. அதுல இந்த क्वेश्चन கம்பல்சரியா ஒன்னு கேட்பான். அங்க கேட்டாலும் கேட்கலாம், இல்ல vocabulary क्वेश्चन வருதுல 1 to 20. கவனிடா, திருப்பி நான் நடத்த மாட்டேன். இது நடத்தும் போது நீ கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். பென்சில் வச்சுக்கோ, உங்க புக்கை வச்சுக்கோ, அண்டர்லைன் பண்ண நான் சொல்றதெல்லாம். இது கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். இது புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. சரியா? எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஐயா
இந்த லெசனோட கிராமர் பார்ட் agreement of the subject with the verb. அதாவது concords சொல்லுவோம். என்னது concords verb agreement. இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசும்போது plays ன்னு சொல்றோம், play சொல்றோம், sees see, அதே மாதிரி eat eats இதெல்லாம் சொல்றோம்ல. he she it வந்தா s யூஸ் பண்றோம். அதே மாதிரி I you they we வந்தா வெறுமனே verb யூஸ் பண்றோம். அப்போ eats தான் நிறையவும் eatனா கம்மியும் கிடையாது. நம்ம சிங்கிள் ப்ளூரல் தெரியும், அப்படி நினைச்சுக்கோ நம்ம. ஆனா அது அப்படி இல்ல. it depends on the person. Singular subject takes singular verb, plural subject takes plural verb. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூலே verb agreement. அப்ப நம்ம அது தெரிஞ்சாதான் பேசும்போது கரெக்டா பேசணும். இப்ப நார்மல் சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். I bought 1 kg of apple. சரியா? I eat 4 apples. அப்போ உனக்கு தெரியும். அப்போ வந்து இது plural அது singular தெரியும். Apple is a fruit. Apple is a fruit. அது ஒரு singular noun. So apple is போடுற. Apples are. Apples ன்னு போட்டா உடனே are போடுற. ஏன்னா அது plural subject. So apples are good for health. இப்போ உனக்கு நல்லா தெரியுது singular. இது ஈஸியா நம்ம எப்பவுமே பேசிக்கிட்டே வரதுனால I bought a pen. The pen is. I got many pen. The pens are. The pens என்னும்போது are. The pen என்னும்போது is. அப்ப உங்களுக்கு சகஜமா நம்ம பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் தெரியுது, நம்ம இங்கிலீஷ்ல இப்படி யூஸ் பண்றோம்னு. அதுல உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வராது. வருது டவுட் அப்படின்னா அடுத்தது பாரு, எவ்ரி ஈச் நோ ஒன் நோபடி இப்படி எல்லாம் சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங் இருக்கு. அப்ப உனக்கு கண்டிப்பா அப்ப உனக்கு புரியாது எந்த மாதிரி சப்ஜெக்ட் இது நம்ம எந்த மாதிரி வேர்ப் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு போகணும். சோ அதெல்லாம் தான் இந்த வேர்ப் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ ஒரு டீம் அப்படின்னா அந்த டீம்ல எத்தனை பேர் மொத்தம் இருப்பாங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் கொண்டது ஒரு யூனிட் இல்லையா? அப்ப அந்த ஒரு யூனிட்டை நீ சிங்குலரா தான் எடுக்கும். தனித்தனியா இத்தனை பேருக்கு எஸ் போட்டு சொல்ற, அப்போ என்ன ப்ளூரலா சொல்ற, அப்பதான் நீ என்ன பண்ண முடியும்? ப்ளூரல் வேர்பை எடுக்க முடியும். கரெக்டா? சோ அப்போ என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் படி நம்ம எப்படி அந்த வேர்ப் அக்ரிமெண்ட் யூஸ் பண்ண போறோம்ன்றத இந்த டாபிக். ஓகே? இவர் let us recall what you learned earlier about subject verb agreement. Nothing done. 9th grade படிச்சீங்களா? படிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. இங்க பாரு, study the following pairs of sentences. நல்லா கவனி, காது நல்லா குடுத்துக்கே, தூக்கம் வந்தா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துரு. Every citizen has to follow the rules of the society. இங்க every citizen is a subject. Every citizen is a subject. The verb that follows qualifies the subject. கரெக்டா? கரெக்டா? அதோட அக்ரிமெண்ட் இந்த verb தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அக்ரிமெண்ட். புரியுதா? சோ எவ்ரி சிட்டிசன் எப்படி மேடம் ஹேஸ் போடுறீங்க? எவ்ரி சிட்டிசன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ன்றதான் அர்த்தம். எவ்ரி சிட்டிசன். சரியா? அப்ப இங்க he or she உள்ள இடன் ஆயிருக்கா? நீ எல்லாத்துமே இது போட்டு பாத்தீங்கன்னா ஈஸி. எவ்ரி சிட்டிசன், அப்ப அதுல he or she தான் இருக்கு. அப்ப he or she பக்கத்துல என்ன வரணும்? நார்மலா ஹேஸ் தான். எவ்ரி சிட்டிசன்னா ஒருத்தரும் அப்படின்னு அர்த்தம். அங்க தே கிடையாது, வி கிடையாது, வேற யாருமே இல்ல அங்க. சோ குரூப்பா இல்ல, ப்ளூரல் இல்ல. சிங்கிளா சொல்ற. சிங்கிளா சொல்லும் போது சிங்குலர் வேர்ப் தான் வரும். அப்போ ஈஸி இட்டு வரும்போது அங்க ஹேஸ் வருமா? ஹேவ் வருமா? ஹேஸ். நான் உங்க நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த ஈஸியை ஆட் பண்றேன். எல்லாத்துக்கும் அதை நீ போட்டு பார்த்துட்டு உங்க ஆன்சர் ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் பார், ஆல் சிட்டிசன் ஹேவ் டியூட்டிஸ். இங்க பாரு, ஆல் சிட்டிசன்ங்கிறது தே. கரெக்டா? அப்ப தேன்னு சொன்னீங்கன்னா இங்க என்ன வரும்? ஹேவ். புரிஞ்சிச்சா? இப்போ क्वेश्चनல உங்களுக்கு every citizen dash bracketல has or have to follow the rules of the society ன்னு கேட்டா நீ எதை எடுத்து எழுதுவ? every citizen ஞாபகம் வச்சுக்கோ. every citizen நம்ம தனித்தனியா நினைச்சுக்கோ. நீ ஒரு she, இன்னொருத்தர் he அப்படி இருக்காங்க. அப்ப நீ அந்த வேர்புக்கு என்ன அக்ரிமெண்ட் இருக்கும்னு நினைக்கிற? சிங்குலர் அக்ரிமெண்ட் தான் இருக்கும். சிங்குலர் noun, சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் verb. அப்ப அதுக்கு ஹேஸ் வரும். ஆல் சிட்டிசன், உடனே நீ மைண்டுக்கு என்ன தூக்கிட்டு போனோம்? ஆல் சிட்டிசன்னா தே அப்படின்னு வருதா? அப்ப யூ அது கூட சொல்லிக்கலாம். யூ நீங்க எல்லாரும் அப்படின்னு. நீ இன்னொருத்தருக்காக சொல்லும் போது தேன்னு சொல்ற. சோ நீ என்ன வரும் இங்க? ஹேவ். இன் சென்டென்ஸ் 1 the subject every citizen is the singular number. அண்டர்லைன் பண்ணு. In sentence 1 the subject every citizen is the singular number. Hence the verb has is the singular. புரியுதா? Any doubts? அந்த ஒரு பாயிண்ட் ஏதாவது டவுட் இருக்கா? ஒரே ஒரு பாயிண்ட் தான். சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் verb. Plural subject, plural verb. புரியுதா? நெக்ஸ்ட் பார். In sentence 2 the subject all citizen is of plural number. ஒத்துக்கிறியா?
plural number அது they you இதெல்லாம் plural தானே so plural number so have is also a plural புரிஞ்சுச்சா இது first point first note பண்ண வேண்டியது so the verb should agree with the subject in number and person அப்ப verb எதை வச்சு எழுதுற ஒரு சப்ஜெக்டோட நம்பர்ஸை வச்சுதான் நீ verb-ஐயே எழுத போற எல்லா சென்டென்ஸ்க்கும் அப்படிதான் சப்ஜெக்டோட நம்பர் என்ன எத்தனை பேர் எத்தனை எப்படி இருக்கு அதை வச்சுதான் உனக்கு அதோட அக்ரிமெண்ட் வரும் இப்போ நெக்ஸ்ட் பார் concords or agreement denotes the agreement between the subject and the verb the concords நாவே என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன் சப்ஜெக்ட்டுக்கு verb-க்கு அக்ரிமெண்ட் தான் concords சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் in general a singular subject இது அப்படியே ஏற்கனவே சொன்னதுதான் it takes a singular verb and plural takes a plural verb ஒண்ணுமே இல்ல I go to school she goes to school வித்தியாசம் புரிஞ்சுச்சா goes-உம் go-ம் ஒண்ணுதான் it depends on the subject புரியுதா go-னா ஒரு வாட்டி போறதும் goes-னா 4 வாட்டி போறதும் இல்ல goes is a verb which takes the agreement for the subject she or he or it and go is an agreement which takes for the subject I வந்துருமா you we they சரியா so இது வரையும் புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் observe these sentences every man இங்க பார் and இப்ப மேல வந்து each and every citizen வருது இல்ல every citizen வருது அப்ப ஒண்ணு வந்துச்சு இப்ப செகண்ட் ரூல் என்ன இது செகண்ட் ரூல் என்னன்னு பார் every man and every woman has வருதே மேம் எப்படி ரெண்டு பேர் இருக்காங்களே எப்படி வருது அப்படின்னு கேக்குவார் இங்க பார் has duties to perform அதே மாதிரி each boy and each girl was வருதே ரெண்டு தானே இருக்கு வேற தானே வரணும் அப்படின்னு நீ கேக்குற ஏன் வரலன்னு பார் when two singular nouns இது ரெண்டு சிங்குலர் நவுனா every man he இது every woman she இது கரெக்டா if two singular noun joined by using and rule number 2 joined by using and அப்போ என்ன வரும் are preceded by each or every வந்தாலும் சரி each வந்தாலும் சரி ஒண்ணு தான் இருக்கும் eachனாலும் ஒண்ணுதான் everyனாலும் ஒண்ணுதான் அத and வச்சு கனெக்ட் பண்ணினா அப்ப என்ன வரும் the pronoun must be singular and the verb is also singular இது செகண்ட் ரூல் each everyன்ற வார்த்தை அண்டோட கனெக்ட் ஆச்சுன்னா அது சிங்குலர் சப்ஜெக்ட் தான் புரியுதா ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்ல சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி क्वेश्चन வந்துச்சுன்னா நீ கண்ணு மூடி என்ன பண்ணலாம் each and every வந்துச்சுனாவே கண்ணு மூடிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் சிங்குலர் verb தான் போடணும் புரியுதா இதுவரை யாருக்கு புரியல டக்கு சொல்லணும் அப்பதான் நான் திருப்பி சொல்வேன் நெக்ஸ்ட் read the sentences given below the team is performing well இந்த மட்டும் பார்த்துட்டே வா the team is performing well next the staff are arguing about the dates of the tour the class is organizing a debate the class are arguing over the issue the jury has given its verdict the jury are divided இப்போ நீ நல்லா பாத்துனே வரலாம் ரெண்டுமே இருக்கு ஆனா ஒரு கிளாஸுக்கு இஸ் போட்டிருக்காங்க ஒரு கிளாஸ்க்கு ஆர் போட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா சம் ஆஃப் த கலெக்டிவ் நவுன்ஸ் இப்போ கிளாஸ்னா கலெக்டிவ் நவுன் டீம்னா கலெக்டிவ் நவுன் ஜூரினாலும் கலெக்டிவ் நவுன் இப்ப பாரு கிளாஸ் கேபினெட் கமிட்டி போர்ட் ஜூரி கவர்மெண்ட் டீம் ஸ்டாஃப் இது எல்லாமே எதை எடுக்குமா சிங்குலர் verb எடுக்கும் எப்போ when they are considered as a unit ஒரு யூனிட்டா அதை கன்சிடர் பண்ற for example the team is performing well the team members are performing well புரியுதா டீம் குள்ள இருக்க மெம்பர்ஸ் தனித்தனியா மெம்பர்ஸ் காமிச்சிட்டீங்கன்னா அதாவது ஒரு குரூப்பா இருக்கிறவங்க இங்க ஒருத்தர் அப்படின்னு காமிச்சிட்டீங்கன்னா plural ஆயிடுற மெம்பர்ஸ் அப்ப அதுக்கு என்ன யூஸ் பண்ற plural யூஸ் பண்ற பட் இங்க டீமை நம்ம ஒரு யூனிட்டா தான் எடுக்கிறோம் ஒரே ஒரு ஆளா தான் எடுக்கிறோம் ஒரு டீம் ஒரு நிமிஷம் இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லுங்க இப்போ ஒரு டீமா எடுக்கிறேன் அதாவது இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் நான் எடுத்தேன்னா உள்ள இருக்க எல்லாரும் ஒன்னா எடுத்து கிளாஸ்க்குள்ள இருக்க ஒருத்தரும் ஆர்கியூ பண்றீங்க அப்படின்னா the class are arguing அப்படி சொல்லலாம் the class is joined together to make a festival இந்த ஒட்டுக்கா சேர்ந்து செய்யும் போது ஒரு யூனிட்டா தான் கணக்கு எழுதும் ஒரு பேக் ஃபுல்லானா ஒரு பேக் ஒரு கவர் ஃபுல்லானா 1 கேஜ் அது தனித்தனியா எடுத்தா ஒரு ஆப்பிள் தனித்தனியா ஆப்பிள்ஸ் சொன்னாதான் நீ ஒண்ணு சொல்லணும் அது ப்ளூரல் எடுக்கும் ஆனா மொத்தமா ஒரு பேக் குள்ள போட்டு இந்த பேக் கணக்கு சொன்னீங்கன்னா அது ஒரு யூனிட் தான்
புரியுதா? ஒரு யூனிட்ன்றது என்னது? ஒரு பார்ட், ஒரே ஒரு விஷயமா எடுக்கிறேன்னு அர்த்தம். So the team is performing well. இப்ப நானு 5 பேர் சேர்ந்து ஒரு டீம். The team are performing well வராது. Team is performing well. அப்ப நான் எல்லாம் ஒண்ணு. கரெக்டா? அது மாதிரி. The staff are arguing about the dates of the two program. The staff plural எடுக்கலாம், singular எடுக்கலாம். இங்க ஒரு ஸ்டாஃபா ஆர்கியூ பண்றாங்க. The staff மொத்தமா சேர்ந்து பண்ணல எதையும். அப்போ the staff are arguing. புரியுதா? நெக்ஸ்ட் பார், the class is organizing a debate. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிபேட் ஆர்கனைஸ் பண்றீங்க. The class are participating in a debate. ஒருத்தரும் உள்ள இருக்கிறவங்க டிபேட்ல பேச போறீங்க. அப்போ ஒருத்தரை சேர்த்து ஒரு கிளாஸ் ஃபுல்லா 10 பேர் சேர்ந்து ஒரு கிளாஸ் ஒரு யூனிட்டா ஒண்ணு எடுத்திருக்கோம். அது தனித்தனியா ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அப்ப கிளாஸ்ல இருக்க எல்லாரும் தனித்தனியா கொடுத்து மொத்த கிளாஸ் சேருது. அப்ப அங்க ஆர் வரும். சரியா? நெக்ஸ்ட், ஜூரி ஹஸ் given a verdict. ஜட்ஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு ஜட்ஜ். அடுத்தது பாரு, ஜூரி ஆர் டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன். 4 ஜூரி உட்காந்துருந்தாலும் அவரோட ஒப்பீனியன் டிவைட் ஆகுது. அப்ப 4 பேர் தனித்தனியா இருக்கும்போது ப்ளூரலா தெரியுது இல்லையா? 4 members ஒரு ஜூரி. அப்படிங்கும் போது அது ப்ளூரல் verb. புரியுதா? அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கோ. when a singular verb when they are considered as a unit, you should use as a singular noun. when அதே person plural verbல வருதுன்னா you should consider individually. புரியுதா? அப்போ அதுக்கு எஸ் வர்றதுனால நம்ம என்ன போடுவோம்? plural verb. இதுவரை யாருக்கு புரியல? ஈஸியா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார், observe the following sentences. இப்போ சில nouns இருக்கு. scenery, information, furniture, hair, luggage. இது எல்லாமே plural singular form and verb that follows in a singular, neither it can be. இதேதான் மேல இருக்கிறதா. scenery of Kashmir is enchanting. ஒரு scenery இல்ல, எல்லாத்தையும் குரூப்பா சேர்த்து சொல்ற, அது ஒரே யூனிட்டா சொல்ற, அதனால அது is. all the information he gave me was false. information is a group of things. சோ அத நீ ஃபாஸ்டா சொல்லும்போது வாஸ் வேர் சொல்லலாம். அவங்க ப்ளூரல்ல சிங்குலர் தான் கொடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பார், ஆல் தி ஃபர்னிச்சர் ஹஸ் பீன் ரீமாடல்ட். ஃபர்னிச்சர்னால மொத்த குரூப்பா சேர்த்து தான் ஃபர்னிச்சர். சோ ஒரு யூனிட்டா தான் அதை எடுக்கணும். நெக்ஸ்ட், ஹேர் மொத்தமா சேர்த்து தான் கிரே. ஐ ஹேவ் 1 hair gray, 2 hair gray, 3 hair gray னா சொல்ல முடியாது. ஹேர் சொல்றேன். ஏன்? எல்லாமே சேர்த்து என்னது? ஹேர். தனித்தனியா சொல்றீங்களா? ஹேர் சொல்ல முடியாது. So his luggage is missing. luggage னு ஆல்ரெடி it is packed. அப்ப உள்ள இருக்க ஷர்ட், பேண்ட், ட்ரவுசர்ஸ் இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. பட் பேக்ட் இன் லக்கேஜ். சோ தட் இஸ் மிஸ். ஒரே ஒண்ணு மிஸ் ஆயிடுது. சிங்குலர் நம்பர். சோ அது சிங்குலர் வெர்ப் எடுக்கு. புரியுதா? இப்ப இது புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th ரூல். 4th 5th இல்ல 1 2 3 4 5 5th ரூல். இப்ப the correspondent and principal. அங்க the கிடையாது. the correspondent and the principal இல்ல. என்ன இருக்கு? the correspondent and principal has called for a meeting. ஏன் has வந்துச்சு? ரெண்டு பேர் தானே. இப்போ இந்த பிள்ளை படிச்ச ஸ்கூல்ல correspondent ஒருத்தர், பிரின்சிபாலுமே ஒருத்தர். கரெக்டா? the principalனா வேற ஒரு பிரின்சிபால்னு அர்த்தம். ஒரே the-ல ரெண்டு பேர் வந்துட்டாங்க. the correspondent and principal. இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு நுணுக்கமா கவனிக்கணும். அதுதான் சொல்றது. The correspondent and principal of our school is hoisting the flag. The correspondent and the principal of our school are hoisting the flag. தனித்தனியான ஆளுங்களா இருந்தா the correspondent, the principal. ஒரே ஆளா இருந்தா அந்த ஒரு ஆளுக்கு நீங்க சிங்குலர் verb போடுவீங்களா இல்ல plural verb போடுவீங்களா? சிங்குலர் verb தான் போடணும். அப்ப அவர்தான் correspondent தான் principal. மீனிங் புரிஞ்சிச்சா? the இன்னொரு வாட்டி வரலன்னா ஒரே ஆள் தான் ரெண்டுமே. And then the correspondent and the principal are attending a meeting. இப்ப புரிஞ்சுச்சா வித்தியாசம்? இப்ப இது ஒரு ஸ்லாட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஒரு the தான் இருக்கு, ரெண்டு டெசிக்னேஷன் கொடுத்திருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸ்ல ஒரு the இல்ல, ரெண்டு the கொடுத்திருக்காங்க, ரெண்டு டெசிக்னேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப இது வேற வேற பர்சன், அது ஒரே பர்சன். புரியுதா? நெக்ஸ்ட் பார். இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதுவும் அது எதுல கனெக்ட் ஆயிருக்கணும்ங்கறாங்க? அண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். The correspondent or the principal அதுக்கு வேற இருக்கு. or the principal ஒருத்தர் தான். அப்ப அதுக்கு ஒரே சிங்கிள் அக்ரிமெண்ட் தான் வரும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இது வரையும் அப்படியே பெண்டிங் இருக்கட்டும். சார் இதை கூப்பிட்டு பார்ப்போம். இது அப்படியே இது பண்ணிட்டாடா? பரவாயில்ல, ஆஃப் பண்ணிட்டா சித்தானே.